இந்த ஹில்டி கம்பெனியோட SF121A அப்படிங்கிற 12 வோல்ட் மிஷின் கன்னியாகுமரிலேருந்து அனுப்பியிருந்தாங்க. ப்ராப்ளம் என்னென்னா சார்ஜர் இல்லாதனால இந்த மாதிரி பின் வச்சு பாசினேட்டிவ்க்கு தனியாக சார்ஜ் போட்டிருக்காங்க. ஆனால் அப்போவும் அது சரியாகலை. அதோட பேக்கப் நிற்கல, சரி பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு ஃபஸ்ட்டு பேட்டரி கார் ஓப்பன் பண்ணி பார்த்தா நிக்கல் கம்பெனி பேட்டரியாக இருந்துச்சு. அதோட அவங்க எக்ஸ்டர்னலாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த பின்னில் ஒன்று பேட்டரியில் பட்டிருக்கு. இது கூட பேட்டரி கம்ப்ளைண்ட்டுக்கான ரீசனாக இருக்கலாம். நம்ம எப்போவும் போல லித்தியமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ரெகுலராக பேட்டரி டெர்மினல் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் டாப்பில் இருக்கிற ஒரு பேட்டரியையும் டெர்மினலையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதோட சைடில் இருக்கிற இந்த கேப்பில் பாசினேட்டுக்கு ரெட்டன் பேக்கரை சால்டிங் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சைடு கிளிப் கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக அதோட பிளாஸ்டிக் பீஸில் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து ஒரு சார்ஜிங் ஜாக்கெட்டை 8mm ட்ரில் பண்ணி மாட்டிட்டு அதுலேருந்து சார்ஜிங்க்கு பாசினேட்டிவ் வரையும் சால்டிங் பண்ணி எடுத்துப்போம். ஆல்ரெடி இந்த 12 வோல்ட்டில் 2Ah பேட்டரி, நாம் அதுக்கு போல் 12 வோல்ட்டில் 2.6H பேட்டரி வைக்க போகிறோம். அதுக்காக பேட்டரி டெர்மினல் வேறையும் சார்ஜிங் ஜாக்கெட் வேறையும் BMS பாசிட்டிவ் நேட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரி ஷேக் ஆகாமல் இருக்க ஃபோம் வச்சு பேட்டரி கேஸை க்ளோஸ் பண்ணிப்போம். சார்ஜிங்க்கு எப்பவும் போல் 12 வோல்ட் அடாப்டர் மினி வோல்ட்மீட்டராக கொடுத்துருக்கேன். அதை வச்சு பேட்டரி வோல்டேஜும் பார்த்துக்கலாம், சார்ஜிங் வோல்டேஜும் பார்த்துக்கலாம். சார்ஜ் ஃபில் ஆனது மிஷினை ஸ்க்ரூ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியாச்சு. இது மாதிரி என்ன மாடல் பேட்டரி மிஷினாலும் ரிப்பேரில் ஆல்ட்ரேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.